எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு நெஸ்ட் ஆஃப் ஆர்ட். இன்னைக்கு நம்ம நெஸ்ட் ஆஃப் ஆர்ட்ல பார்க்க போற ஆர்ட் ஒரு பூஜை தான். ஸோ மாமா கூட இருக்காங்க, உங்களுக்கே தெரியும். ஒன்று அஸ்ட்ராலஜி இல்லைன்னா பூஜை, ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று தான். நான் வந்துட்டு ரொம்ப நாளாக மாமாவுக்கு ஏதாவது ஒரு சின்ன கிஃப்ட் கொடுக்கணும்னு நினச்சேன். அவர் எப்போவுமே பூஜை புனஸ்காரம் பண்ணுறதுனால, அவருக்கு பெருமாளும் லக்ஷ்மி நரசிம்மரும் ரொம்ப பிடிச்சதுனால அவருக்கு ஒரு சின்ன லக்ஷ்மி நரசிம்மர் சிலையை கிஃப்டாக கொடுக்கலான்னு இருக்கேன். பாருங்கள். ஸோ சோமஸ்து சோமங்கலம் யோகம் பிராப்தரஸ்து. தேங்க்யூ மாமா. நான் இப்போ ஒரு சில கொஷின்ஸ் கேட்கலான்னு இருக்கேன். அது நம்மளுக்கும் யூஸ் ஆகும், வியூவர்ஸ்க்கும் யூஸ் ஆகும். லக்ஷ்மி நரசிம்மர் சிலை வீட்டில் வைக்கலாமா? ஏன்னா நிறைய பேர் அது உக்ர தெய்வம் வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இல்லையா? லக்ஷ்மி நரசிம்மரை வீட்டில் வச்சுக்கலாம். தனியாக பூஜை அறை இருந்து அந்த பூஜை அறையில் வச்சு பூஜை பண்ணுறதா இருந்தால் வச்சுக்கலாம். அதுக்கான சில ஐதீகங்களை அதை கடைப்பிடிக்கணும். அந்த கடைப்பிடிக்கிறதுக்கு பூஜை ரூம் தனியாக இருக்கணும். அதுக்கு அந்த ரூம் இருக்கும் பொழுது நம்ம தாராளமாக பூஜை பண்ணலாம். எப்படி நமக்கு நித்தியம் தண்ணி சாப்பாடு எல்லாம் தேவைப்படுதோ அதுக்கு மேலே அவருக்கும் ஒரு நைவேத்தியம் ஒன்று தேவை, அவருக்கும் ஒரு சின்ன பூஜை தேவை. அவ்வளோதான். நீங்கள் பெரிய இதுக்காக வேண்டி பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அவர் ஆபத் பாந்தவன், அநாத ரட்சகன், எங்கேயும் எந்த நேரத்தையும் காப்பாற்றக்கூடியவர். நரசிம்மானா க்ஷணத்தில் ஓடி வந்து காப்பாற்றக்கூடிய பகவான் நரசிம்மர். இவருக்காக வேண்டி பயப்பட வேண்டிய அவசியமே இல்லையே. அப்படின்னா வெறும் நரசிம்மர் வைக்கக்கூடாதா? வெறும் நரசிம்மர் வச்சுக்க கூடாது. லக்ஷ்மி நரசிம்மர் தாயாரோட வச்சுக்கணும். அப்போ அந்த சாந்த சுரூபமாக இருப்பார் தாயாரோட இருக்கும்போது. அப்புறம் இப்போ நம்ம சிலையை வாங்கிட்டா போதுமா? அதுக்கு ஒரு பூஜை பண்ணணும் இல்லையா? சின்ன அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணலான்னு இருக்கோம். மாமா, இந்த அபிஷேகம் பண்ணி அவருக்கு பூஜை பண்ணுறதுனால என்ன பலன் கிடைக்கும்? இந்த அபிஷேகம் பண்ணுறதுனால முக்கியமான பலன் என்னன்னா, உடம்புல இருக்க யாராருக்கு என்ன மனசில் மாநிலம் பிறந்த மனுஷனாக பிறந்த எல்லாருக்குமே ஏதோ ஒரு இருக்க உடம்பு உபாதைகள் இருக்கும். அது நோய் நொடியாக இருக்கும், ஏதோ ஒரு ஜலதோஷம் இருக்கும், கை காலம் இருக்கும், இல்லை மற்ற வச்சுருக்கும், இல்லை ஏதாவது தீய சக்திகளால் கூட சில பிரச்சனைகள் ஏதாவது இருக்கலாம், கண் திருஷ்டியும் இருக்கலாம். அப்படிப்பட்ட இடத்துல இந்த நரசிம்மரை பூஜை பண்ணி ஒரு அபிஷேகம் பண்ணி அந்த தீர்த்தத்தை நம்ம மேலே புரோட்சம் பண்ணிக்கிட்டாலே எல்லாமே ஓடி போயிடும். இது நிஜ சத்தியம். செஞ்சு பாருங்கள் எல்லாரும், உங்களுக்கே அனுபவத்தில் தெரியும். ஆனால் மனஸ்பூர்த்தியை செஞ்சு நீங்கள் போட்டிங்கன்னா அது நிச்சயமாக 100 மடங்கு வேலை. ஓகே, சரி. இப்போ மாமா சொன்ன மாதிரி நம்ம பூஜை பண்ணலாம். அந்த பலன் எங்களுக்கும் கிடைக்கட்டும், நீங்களும் வீட்டில் பண்ணி உங்களுக்கும் அந்த பலன் கிடைக்கட்டும்னு ஆசைப்படுறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போஸ்ட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். சுபமங்கலம் பிராப்தரஸ்து, வெற்றிமங்கலம் பிராப்தரஸ்து, ஆனந்த மங்கலம் நிரந்தரமாக பிராப்தரஸ்து. பகவானை வேண்டி நமஸ்கரிச்சு வாங்க பார்க்கலாம். ஓ நரசிம்ஹாய நரசிம்ஹா லக்ஷ்மி நரசிம்ஹா శ్రీకర శుభకర ప్రణవ స్వరూప లక్ష్మీ నరసింహ 14 లోకములన్నీ మ్రొక్కే జ్వాలా నరసింహ. శ్రీకర శుభకర ప్రణవ స్వరూప లక్ష్మీ నరసింహ 14 లోకములన్నీ మ్రొక్కే జ్వాలా నరసింహ. నీవే శరణమయా ఓ యాదగిరి నరసింహ. శ్రీకర శుభకర ప్రణవ స్వరూప లక్ష్మీ నరసింహ 14 లోకములన్నీ మ్రొక్కే జ్వాలా నరసింహ.
కలియుగమున ఈ గిరిపైనే తపమునరించెను యాద ఋషి. ధరాతలమ్మున అతని పేరుతో అయినది ఈ గిరి యాదగిరి. ఈ గుహలో వెలసెను ప్రళయ మహోజ్వల జ్వాలా నరసింహుడు. భక్తాభీష్టములన్నీ తీర్చే లక్ష్మీ నరసింహుడు. సుఖ శాంతులను చేకూర్చు శుభయోగ నరసింహుడు. సుఖ శాంతులను చేకూర్చు శుభయోగ నరసింహుడు. నమో నమః నమో నమః. నమస్కరించెను నాలుగు దిక్కులు, నఖముల వెలుగుకు మ్రొక్కెను చుక్కలు. గోపుర రూపము దాల్చినది ఆ దివ్య సుదర్శన చక్రము. మంగళహారతులిచ్చినది మహాకాల చక్రము. శ్రీకర శుభకర ప్రణవ స్వరూప లక్ష్మీ నరసింహ. 14 లోకములన్నీ మ్రొక్కే జ్వాలా నరసింహ. ఈ స్వామి పాదములు బ్రహ్మ కడుగగా విష్ణు కుండమే ప్రభవించి, ఇట స్నానము చేసిన జన్మధన్యమే కర్మ విమోచనమే. ఇట విశ్వవైద్యుడై స్వామియ చేయును రోగ నివారణమే. చిత్తము దేహము సత్వముగా నగు బెత్తము తాకగనే. భోగ భాగ్యాలు దీర్ఘాయు వసగేను గిరి ప్రదక్షిణం. భోగ భాగ్యాలు దీర్ఘాయు వసగేను గిరి ప్రదక్షిణం. నమో నమః నమో నమః. క్షేత్రపాలకుడు ఆంజనేయుడే సాక్షి అవును ఈ మహిమలకు. కలియుగ దైవము యాదగిరి శ్రీ నరసింహుని దర్శనం. కోరిన కోర్కెలు తీర్చేటి మహాకల్ప వృక్షము. శ్రీకర శుభకర ప్రణవ స్వరూప లక్ష్మీ నరసింహ. 14 లోకములన్నీ మ్రొక్కే జ్వాలా నరసింహ. భూత ప్రేత పిశాచ రాక్షసుల భారద్రోలు నీ నామమే. క్షుద్ర శక్తులను బాణామతులను దగ్ధమునర్చును స్మరణమే. ప్రపంచబాల ప్రహ్లాదుని ఏ హిరణ్యకశిపుడు హింసింపకనే. సర్వకాలముల సర్వావస్థల సర్వ దిక్కులకు వ్యాపించి సంరక్షింపుము నరసింహ. అనుగ్రహింపుము నరసింహ. యాదగిరీశ నరసింహ. శ్రీకర శుభకర